கொஞ்சம் ஆச்சாரிய பிரஃபுல்ல சந்தர் ரே இங்கிலாந்து நாட்டிற்கு செல்கிறார். அங்கே ஆச்சாரிய பிரஃபுல்ல சந்தர் ரேயை வரவேற்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜெகதீஷ் சந்திர போஸ். ஜெகதீஷ் சந்திர போஸ் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பௌதீகத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். பௌதிகம்னா ஃபிசிக்ஸில் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர் மிகப்பெரிய பணப்பேர். அவங்க அப்போ மேஜிஸ்ட்ரேட்டு. அப்புறம் சொல்லுவாங்களாம், அது ஒரு ராஜகுமாரன், பிரின்ஸ் அப்படின்னு ஜெகதீஷ் சந்திர போஸை சொல்கிறாங்க. ஜெகதீஷ் சந்திர போஸும் பிரஃபுல்ல சந்தரையும் ரொம்ப அணுக்க தோழர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்போ அவர் பிரஃபுல்ல சந்தரையை அவர் தான் கூட்டிகிட்டு போய் எடின்பர்க் யூனிவர்சிட்டியெல்லாம் கொண்டு பல்கலைக்கழகத்தை எல்லாம் காணிச்சு அவருக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப ஆதரவாக அவர் இருக்கிறார். அப்போ இங்கே அவருக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பு, கில்கிரிஸ்ட் ஸ்காலர்ஷிப்பு கிடைக்குது. அந்த உதவித்தொகை 5 மாதம் தான் கிடைக்கும். மீதி 7 மாதம் இவங்க ஏதாவது ஒரு வேலை செய்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கணும். அப்படி தான் அன்றைக்கு இப்போ மாதிரி நிறைய உதவி தொகையை கொடுத்து இப்போ சில பல்கலைக்கழகங்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்குது. 40 வயசு 50 வயசான பிறகு உதவி தொகையை வாங்கிக்கிட்டு ஒன்றுமே படிக்காமல் அவங்க பட்டு போராட்டங்களே நடத்தி கொண்டு இருப்பார்கள். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. 5 மாதம்தான் உதவித்தொகை. மீதி 7 மாதம் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும். அதுபடி தான் நீங்கள் அங்கே ஆராய்ச்சி செய்யணும். குறிப்பிட்ட நாட்கள் அந்த ஆராய்ச்சியை முடிக்கணும். இல்லைன்னாக்கே அவங்க அனுப்பிடுவாங்க. இவர் அங்கே 2 இது உண்டு. ஒன்று வின்டர் செஷன், இன்னொன்று சம்மர் செஷன். அந்த மழைக்கால, அதாவது பனிக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இவர் கெமிஸ்ட்ரிக்காக வேண்டி அங்கே தன்னை ஒரு மாணவனாக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அதை சொல்லுவாங்க வின்டர் செஷன் ஆஃப் த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிம்பாங்க. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், சுவாலஜி இதெல்லாம் வின்டர் செஷன். மேத்தமெட்டிக்ஸ் சம்மர் செஷனில் வரும். இப்போ அந்த சமயத்தில் அவருக்கு வயசு 24 வயசு. இந்த 24 வயசில் அங்கே மாணவனாக இருக்கும் பொழுதுமே எப்பொழுதுமே அவற்றை இருக்கக்கூடிய அந்த இந்திய பற்று இருக்க, நாட்டுப்பற்று, அது அணையாமல் பார்த்துக்கிட்டார். 24 வயசு சின்ன பையன், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறாரு. அவர்களுடைய உதவித்தொகையில் படிக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு கட்டுரை அவர் எழுதுறாரு. என்ன கட்டுரை? இந்தியா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மியூட்டினி. அவங்க சிப்பாய் கரகம் தான் சொல்கிறாங்க. அப்போ அவர் அதே கரகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிப்பாய் மியூட்டினிக்கு முன்னாலும் பின்னாலும் இந்தியா, பாரதம், அதாவது முதலாம் சுதந்திர போராட்டத்திற்கு முன்னும் பின்னும் பாரதம் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டுரை எழுதி அந்த கட்டுரை சொந்த செலவில் அதை பிரசுரித்து எல்லா இடங்களுக்கும் அனுப்புகிறார். அந்த சமயத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு சின்ன பையன் இந்த இங்கிலாந்து நாட்டை முழுவதும், அதாவது மேலை நாட்டு முழுவதுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டுரை எழுதுறாரு. ஒரே நாளில் அவர் ரொம்ப எல்லோருக்கும் அறியப்படக்கூடிய மனிதனாக ஆகிவிட்டார். இது எந்த சமயத்தில்? 1876. அவருடைய வயது 24 வயசு. இந்த கட்டுரை வந்தபோது தான் எல்லாருக்குமே, அது கெமிஸ்ட்ரி மட்டுமில்லை, ஃபிசிக்ஸ், ஹிஸ்டரி, அது மட்டும் இல்லை, ஆங்கிலேயர்கள் பல பேர்கள், இவர்கள் எல்லோருக்குமே இந்தியாவில் என்ன நடக்கு அப்படிங்கக்கூடிய அவர்களுடைய கவனத்தை இந்த கட்டுரை ஈர்த்து விட்டது. அவர் பிஎஸ்சி வெற்றிகரமாக முடித்துகிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆசை, நம்ம டாக்டர் பட்டம் கண்டிப்பாக வாங்கணும், நம்ம இங்கே ஒரு ஆராய்ச்சி மாணவனாக நம்மளுடைய ஆராய்ச்சி கல்வியை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த எடின்பர்க் யூனிவர்சிட்டியிலே தன்னுடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டு 1887 தன்னுடைய 27 வயது நடக்கும் பொழுது டாக்டர் பட்டம் வாங்குகிறார். இந்த சமயத்தில் டாக்டர் பட்டம் வாங்குவதற்காக அவர் ஒரு ஆராய்ச்சி மாணவனாக இருக்கும் பொழுதே அவர் அவருடைய ஈடுபாடு, அதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த பற்று, அவருடைய ஆழ்ந்த புலமை, அதோட தேர்ச்சி, இதையெல்லாம் பார்த்து எடின்பர்க் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சொசைட்டி, அதாவது வேதியியல் சங்கத்தினுடைய உதவி தலைவராக அவர்களை ஆக்கிவிட்டார். ஒரு வருஷம் உதவி தலைவராக இருக்கிறார். 1887 1888 எந்த சமயத்தில்? 1887-88 இங்கிருந்து யாருமே வேதியியலை படிக்காத ஒரு சமயத்தில் ஆங்கில நாட்டிற்கு சென்று அந்த யூனிவர்சிட்டியில் அவர் அந்த கெமிக்கல் சொசைட்டிக்கு வைஸ் பிரசிடென்ட் ஆகிறார்.
இந்த பிசி ரேக்கு முன்னால யாராவது அப்படி ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ஆளே இருக்கிறாரு. அவருக்கு பேர் வந்து அகர்நாத் சாட்டர்ஜி. அகர்நாத் சாட்டர்ஜியினுடைய பேரை ஏன் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்தியாவினுடைய நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய சரோஜினி நாயுடு அவங்க இருக்காங்கள, அந்த கவி குயில், அந்த கவி குயிலுடைய அப்பா பேர் தான் அகர்நாத் சாட்டர்ஜி. அகர்நாத் சாட்டர்ஜியும் பிசி ரேயும் தான் முதலாக இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் சொசைட்டியினுடைய வைஸ் பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறாரு, 1887-88 அந்த உதவித்தொகையினுடைய காலம் முடிவடையும். அந்த உதவித்தொகையினுடைய காலம் முடிவடைந்தாலும் கூட அவருக்கு ஹோப் பிரைஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவித்தொகையை அவருக்கு 1888 வரை கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அவரை ஊக்குவிக்கிறார்கள் என்றால் அந்த பல்கலைக்கழகத்திற்கு அவருக்கு மிகப்பெரிய பெயரையும் ஒரு நல்ல ஒரு இதையும் அவர்களுக்கு கொடுக்கிறதால அவர் என்ன செய்யறார், இவர் இந்த தொடர்ந்து இவர் ஆராய்ச்சியில் ஈடுபடட்டும் அப்படின்னு சொல்வதற்காக அந்த உதவித்தொகையும் கொடுக்கிறார்கள். 1888 மிகப்பெரிய சாதனை புரிந்து டாக்டர் பட்டத்தோடு கெமிக்கல் சொசைட்டி ஆஃப் எடின்பர்க் யூனிவர்சிட்டியிலையும் பணியாற்றிவிட்டு இது எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு 1888 தன்னுடைய தாய்நாட்டை நோக்கி வருகிறார் பிசி ரே அவர்கள். அதில் ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம் அப்படின்னு சொன்னால் என்ன விஷயம் அப்படின்னா, பிஏ கெமிஸ்ட்ரி முடித்தாள், எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் சென்று பிஎஸ்சி வேதியியல் மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி பெற்றவர், மிகப்பெரிய கட்டுரைகள் எழுதியவர், மிகப்பெரிய ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியவர், டாக்டர் பட்டம் பெற்றவர், கேம்பிரிட்ஜ் கெமிக்கல் சொசைட்டியுடைய துணைத் தலைவராக இருந்த ஒரு பிரஃபுல்ல சந்திர ரேக்கு ஆங்கில அரசு ஒரு வருடமாக வேலை கொடுக்கவில்லை. வேலை இல்லாமல் இருக்கிறார், வீட்டிலையும் கஷ்டம். அவர் இந்தியாவில் வந்து சேர்ந்துட்டாரு, கையில் பைசா இல்லை, பணம் இல்லை. அந்த கப்பலில் இருந்து அவருடைய பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு வருவதற்கு கொஞ்சம் ரூபா அங்கே அடைக்கணும். அது கூட 8 ரூபா அவர்கிட்ட கிடையாது. அந்த 8 ரூபாயை அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகிட்ட கடன் வாங்கி அந்த ரூபாயை கொடுத்து அந்த பொருட்களை எல்லாம் மீட்டெடுத்து வரக்கூடிய அளவுக்கு ஏழ்மையான ஒரு மனிதனாக அந்த சாதனை மனிதன் வந்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு கல்வி தந்தது நாங்கள் தான், ஷர்ட்டு போட சொல்லுது இங்கிலீஷ்காரன் அப்படின்னு. அந்த சமயத்தில் இந்தியாவில் 2 விதமான ஒரு கல்வி அமைப்புகள் இருந்தது, கல்வி சேவை அமைப்பு. ஒன்று வந்து இம்பீரியல் சர்வீஸ், இம்பீரியல் எஜுகேஷன் சர்வீஸ். இன்னொன்று ப்ரொவின்ஷியல் எஜுகேஷன் சர்வீஸ். இம்பீரியல் எஜுகேஷன் சர்வீஸில் யாரெல்லாம் வேலைக்கு சேரலாம் அப்படின்னு பார்த்தா, ஆங்கில நாட்டில் இருந்து வந்தவர்கள் மட்டும்தான் அங்கே பேராசிரியர்களாக எல்லாரும். இந்த ப்ரொவின்ஷியல் மாகாண கல்வி சர்வீஸ் சேவை அந்த இதில் இருக்கக்கூடியவங்க யார், இந்தியாவில் இருந்து இருக்கக்கூடியவங்க அதில் தான் வேலை பார்க்கலாம். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இம்பீரியல் சர்வீஸில் பிஎஸ்சி படித்தவன் ப்ரொஃபஸராக இருப்பான், இம்பீரியல் சர்வீஸில் ஆங்கில நாட்டில் இருந்தவங்க பிஏ படித்தவன் பெரிய ஆளாக இருப்பான். ஆனால் ப்ரொவின்ஷியல் சர்வீஸில் இருக்கக்கூடியவன் பிஎஸ்சி படித்து டிஎஸ்சி படித்து டாக்டரேட் வாங்கின பிறவும் கூட ப்ரொவின்ஷியல் சர்வீஸில் இருக்கக்கூடியவனுக்கு இம்பீரியல் சர்வீஸில் இருக்கக்கூடியவனை விட 3 பங்கு தான் சம்பளம். இங்கே நல்லா யோசிச்சு பாருங்க, அங்கே பிஎஸ்சி படிச்சிருப்பான், அவனுக்கு 3000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு பார்த்தா இந்த ப்ரொவின்ஷியல் சர்வீஸில் இருக்கக்கூடியவனுக்கு 1000 ரூபாய் தான் சம்பளம். அதில் ஒரு மிகப்பெரிய விஷயம், ஜெகதீஷ் சந்திர போஸ் எவ்வளவு மிகப்பெரிய விஞ்ஞானி, அந்த ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு அவர்கள் என்ன கொடுக்கவில்லை, இம்பீரியல் சர்வீஸில் வேலை கொடுக்கவில்லை, ப்ரொவின்ஷியல் சர்வீஸில் தான் வேலை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, சம்பளம் வந்து 1/3 தான், உங்களுக்கு 3/1 பங்கு தான் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜெகதீஷ் சந்திர போஸ் சொன்னாரு, எனக்கு சம்பளம் வேண்டாயா, நான் வேலை பார்க்குறேன், என் குழந்தைகளுக்கு நான் படிப்பு சொல்லிக் கொடுக்குறேன், பிசிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன், அவர்களை ஆராய்ச்சி மாணவர்களாக நான் எடுக்கிறேன், அவர்களை நான் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக உருவாக்குறேன், உன் சம்பளம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கு தொடுக்கிறாரு. வழக்கு வருவது வரை இது நான் ஒரு அவமானமாக கருதுவதால் இந்த சம்பளத்தை நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு வாங்கல. அப்போ பிரபல சந்திர ரேட்டை போய் சொல்கிறாங்க, நீங்களும் வாங்காமல் இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் பெரிய ராஜகுமாரன் வாங்கலாம், எனக்கு வயிறு இருக்கு இல்லையா, ஏழ்மையில இவங்க குடும்பம் இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பிரபல சந்திர ரேயும் கூட ப்ரொவின்ஷியல் சர்வீஸில் தான் அவரை வந்து பேராசிரியராக எடுக்கிறார்கள். பிரசிடென்சி காலேஜில் அவர் பேராசிரியராக இருக்காங்க. எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்தா, ஆங்கில இம்பீரியல் சர்வீஸுக்கு இது 3/1 பங்கு,
ஆனால் இவருக்கு அதுலேயும் பாதி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆல்ஃபர்ட் கிராஃப்ட் அப்படிங்கக்கூடியவன் அவன் தான் இன்ஸ்டிடியூஷனல் ஹெட். அவங்ககிட்ட போய் இவர் டைரக்டர் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன், அவர் டார்ஜிலிங்கில் ஓய்வில் இருக்கிறார். அவரை போய் பார்த்து சொல்கிறாரு, இம்பீரியல் சர்வீஸில் இருக்கக்கூடியவனை விட நான் வந்து அதிகமாக படித்திருக்கிறேன். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போய் நான் PhD வாங்கியிருக்கிறேன், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன், மிகப்பெரிய ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். இதனுக்கு அவமானமாக இல்லையா? அவங்களுக்கு 1/6 சம்பளம் தரீங்களா அப்படின்னு. அப்போ அவன் அவரை அலட்சியமாக சிரித்துக்கிட்டு ஏளனத்தோடு அவரை இன்சல்ட் பண்ணுறான். நீங்கள் வரலாமா எஜுகேஷன் நான் குடிமொழிக்கு போயிடுமா? ஏன் உனக்கு வேலை தேடி போக வேண்டியதானே, இங்கே வர வேண்டிய அவசியம் அப்படின்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தி அனுப்புகிறான். அப்போ அவர் சொல்றாரு, நான் அந்த அவமானங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டேன், ஜீரணித்துக் கொண்டேன். ஏனென்றால் எனது நாட்டிற்கு நான் கல்வி பணி ஆற்ற வேண்டி இருக்கிறது. இந்த எதிர்ப்பை நான் சமாளித்து வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அவமானங்களை எல்லாம் தாங்கி ஜீரணித்து பேசியதை என்ன செய்கிறாரு, அந்த பிரசிடென்சி கல்லூரியில் ப்ரொவின்ஷியல் சர்வீஸில் அவர் வந்து அந்த சம்பளம் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலேயருடைய சம்பளத்தில் 4/5 சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அந்த சொல்கிறாரு. ஜெகதீஷ் சந்திர போஸ் முடியாது அப்படின்றார். அப்போ முதல்ல பிரபல்லச்சந்திரரைக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் 250 ரூபாய்க்கும் கீழே தான் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க. இது எந்த வருஷம் ஆயிருன்னா 1889 இவ்வளோ தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் அவர் என்ன செய்கிறாரு, இது எல்லாத்தையும் 1889 அவர் உதவி பேராசிரியராக பிரசிடென்சி கல்லூரியில், அந்த பிரசிடென்சி கல்லூரியிலையும் அப்போ வந்து ஆய்வுக்கூடங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு, ரொம்ப பெரிய ஆய்வுக்கூடம் அப்படின்னு சொல்ல முடியாது, சோதனை கூடங்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறது. ஒரு ஆரம்ப கட்ட ஒரு நிலையில தான் இருக்குது. ஆச்சாரிய பிரபல்லச்சந்திரர்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவர் உதவி பேராசிரியராக இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் விரிவுரையாளர் அப்படின்னு இருப்பாங்க, அதுக்கு கீழே டெமான்ஸ்ட்ரேட்டர்னு இருப்பாங்க. அந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் கூட ஏதாவது நல்ல விஷயம் தெரிஞ்சிருந்தால் ஒரு மாணவன் மாதிரி அவங்கள்ட்ட போய் படிப்பதற்கு அவர் தயக்கம் காட்டியதே கிடையாது. நம்ம படிக்கணும், கல்வி எங்கே இருந்தாலும், அறிவை எங்கே இருந்தாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து அவங்களை எல்லாம் ஒரு குருவாக ஏற்று, நம்மளுடைய கீழ்நிலை இருக்கக்கூடியவங்களையும் கூட குருவாக ஏற்று, அதான் அந்த சந்திரபூஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர். அவர் வந்து இந்த சோதனை சாலைகள் அமைப்பதில் ரொம்ப அவருக்குன்னு ஒரு பெரிய அணுகுமுறை உண்டு. அவர் பிரபல்லச்சந்திரரை அவருக்கு கூட போய் அந்த சோதனை சாலைகளை நல்லா இது பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, வேதியியலில் தனது ஆராய்ச்சியை ஆரம்பிக்கிறார். அப்போ வேதியியல் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஆர்வத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாட்டுக்கு எலும்பு கொண்டு போவார், அதை எரிப்பார். எரித்த உடனே எல்லாரும் மாட்டு எலும்பு இல்லை அப்படிம்பாங்க. அந்த எலும்பு தூக்கி அப்படி வாயில் போட்டு தண்ணியை குடிச்சாரு. இது கால்சியம் பாஸ்பேட்டா, இது வந்து அந்த நரம்புகளுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாடம் வேதியியல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயம், நமக்கு தூரமான விஷயம் அல்ல, நமது வாழ்வோடு அது பின்னி பிணைந்தது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் கல்கட்டாவில் வங்காளம் முழுவதும் நெய்யில் கலப்படம் செய்தார்கள், கடுகு எண்ணெயில் அதிகமாக கலப்படம் செய்தது. இவருடைய அந்த சமூக அந்த விழிப்புணர்வு அல்லது அந்த பரங்கு என்ன செய்தது, முதலாக நெய்யிலும் கடுகு எண்ணெயிலும் செய்யக்கூடிய கலப்படத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு சோதனையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதில் வந்து அவர் வெற்றி பெற்றார். அவர் எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்புள்ள விஞ்ஞானி அப்படின்னு சொன்னால், எல்லாரும் 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க, இவர் 4 மணி ஆனம்புறமும் வீட்டுக்கு போக மாட்டார். அங்கேயே தான் அவர் அங்கேயே இருந்து அந்த சோதனை சாலைகளில் எல்லாம் அந்த சோதனை சாலைகள் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சது. அவருடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மெர்க்கூரஸ் நைட்ரேட். மெர்க்கூசம் நைட்ரேட் சொல்லுவாங்க. அவரை சிலவங்க வந்து கிண்டலா சொல்லும் போதே நைட்ரேட் ப்ரொஃபஸர் அப்படிம்பாங்க. அந்த மெர்க்கூரஸ் நைட்ரேட் அதை வந்து முதலாக கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆங்கிலேயர்கள் நமக்கு தான் மிகப்பெரிய கல்வியில் ஒரு பாரம்பரியம் இருக்குது, நமக்கு தான் ஒரு பெரிய சாதனைகள் இருக்குது, நாம தான் சாதனை புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்வதற்காக இவர் ஊராக சென்று, ஈவன்
அந்த சென்னைக்கு கூட வர்றாரு, பெங்களூருக்கு போகிறாரு, மைசூருக்கு போகிறாரு. இந்தியாவினுடைய ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று அங்குள்ள ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்து அவர் வந்து என்ன செய்கிறாரு, மிகப்பெரிய தடிமனான புஸ்தகங்கள் எழுதுகிறாரு. ஹிந்து கெமிஸ்ட்ரி அப்படின்னு எழுதி, நாம் இவங்கள்ட்ட இருந்து கெமிஸ்ட்ரி படிக்கல, நாம் பல்லாயிரம் வருடங்களாக இந்த விஷயத்தில் நாம் தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டோடு நிறைய நூல்களை அவர் எழுதினார். அந்த நூல்களெல்லாம் அவர் என்ன சொல்றாரு, நாகார்ஜுனா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்த சன்னியாசி, அவருடைய வேதியியலுக்கு அவருடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி நிறைய அந்த அந்த பழைய காலத்தோட ரசவாதங்கள் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அவர் விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி செய்து 12 வருடங்களாக கண் துஞ்சாது தூக்கத்தை துறந்து அவர் வந்து நிறைய சேகரித்தார். நிறைய தகவல்களை சேகரித்து ஹிந்து கெமிஸ்ட்ரி அப்படிங்கக்கூடிய அந்த புக்கை எழுதியவர் சொல்றாரு, திஸ் இஸ் த ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய மூடி வைத்த அல்லது மறைக்கப்பட்ட கருவூலங்கள் அப்படின்னு, சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நூல்களை எல்லாம் அவருடைய நூல். அது ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா, அகில உலகமும் அவர் அந்த நூல்களுக்கு கிடைத்த வரவேற்பு இன்னும் இந்தியாவில் கிடைக்கவில்லை. இந்தியாவினுடைய நிறைய பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய வாசிப்பு சாலைகள், நூலகங்களில் அவருடைய ஹிந்து கெமிஸ்ட்ரி அந்த புஸ்தகங்கள் நிறைய கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களும் இல்லை. ஆனால் நீங்கள் அயல்நாட்டிற்கு சென்றால் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள், அத்தனை பல்கலைக்கழகங்களுடைய நூலகங்களிலும் அவருடைய புஸ்தகங்கள் இருக்கின்றன. இவர் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இந்த மாதிரி இந்த புஸ்தகங்கள்லாம் எழுதி அதுக்கப்புறம் அகில உலகத்திலையும் இப்பொழுது எந்த விஷயங்களில் விஞ்ஞானிகள் புதிதாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய அணுகுமுறை என்ன அப்படிங்கக்கூடியதை படிப்பதற்காக வேண்டி திரும்பவும் அயல்நாடுகளுக்கு செல்கிறார். அந்த அயல்நாட்டில் போய் அங்கே ஸ்டடி லீவ், நான் படிக்கிறதுக்காக வேண்டிய ஸ்டடி லீவ் வாங்கி அவர் ஜெகதீஷ் சந்திர போஸும் இதே மாதிரி எடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி இவரும் ஸ்டடி லீவ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அயல்நாட்டிற்கு சென்று அங்கே போய் அந்த கவர்னர் ஜெனரல் அவர் வந்து இவருக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு பெர்மிஷன் கொடுக்குறது, இவருக்கு பெர்மிஷன் கொடுக்கும்போது திரும்ப இங்கிலாந்துக்கு 1904 இங்கிலாந்திற்கு செல்கிறார். இங்கிலாந்தில் உள்ள பல சோதனை சாலைகள் சென்று பல விஞ்ஞானிகளோடு உரையாடுகிறார். இப்பொழுது புதிய கண்டுபிடிப்புகள் எப்படி இருக்கிறது, புதிய நோக்கங்கள் எப்படி இருக்கிறது, புதிய அணுகுமுறைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் இங்கிலாந்தில் படிச்சுட்டு நேர ஜெர்மனி போகிறாரு. ஜெர்மனியில் அங்கே போய் மிகப்பெரிய அந்த வேதியியல் விஞ்ஞானியான வான்ஹாஃபோடு பல நாட்கள் உரையாடுகிறார். அங்கே இருந்து ஜூரிச் போகிறாரு, ஜெனீவா போகிறாரு, அதுக்கப்புறம் பிரான்ஸ் போகிறாரு. அந்த சமயத்தில் இவர் பிரபல்ல சந்திரரையே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பிரான்ஸ் இஸ் த மதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி. நிறைய வேதியியல் கண்டுபிடிப்புகளும் நிறைய கண்டுபிடிப்புகள், சோதனைகள் இதெல்லாம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பிரான்ஸில் நடக்கும். பிரான்ஸில் பிசி ரே, பிரபல்ல சந்திர ரே போய் அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளோடு உரையாடுகிறார். இவரையும் அவர்கள் மிகவும் வரவேற்று இவரிடமிருந்து நிறைய விஷயங்களை அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகிறார்கள். அங்கே திரும்ப பிரசிடென்சி காலேஜில் வராரு. கெமிஸ்ட்ரி அப்படிங்கக்கூடிய விஷயம் அப்பந்தான் பரவலாக ஓரளவு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு முன்னால் சொல்றாங்க, கெமிஸ்ட்ரி இஸ் எ கிச்சன் சப்ஜெக்ட், அது அடுக்கலையோட சப்ஜெக்ட் தானப்பா, சோடா உப்பு, படிகாரம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏளனமாக சொல்லக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது தன்னுடைய மிகப்பெரிய விருட்சமாக மாறுகிறது. இந்தியாவில் பிரசிடென்சி காலேஜில் ஆச்சாரிய பிரபல்ல சந்திரனுடைய அந்த புகழின் காரணமாக, அவருடைய வீச்சின் காரணமாக நிறைய பேர் பிரசிடென்சி காலேஜில் கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. ஞானேனந்த கோஷ், அதுக்கப்புறம் ஞானேந்திரநாத் முகர்ஜி, மாணிக்கலால் தே, சத்யநாத் எஸ்என் போஸ், அதுக்கப்புறம் திரும்ப பிசிசியில் போகிறாரு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய விஞ்ஞானி எஸ்எஸ் பாட்நகர், இவங்க எல்லாரும்
பிசி ரேயினுடைய ஆளுமையினால் கவரப்பட்டு பிரசிடென்சி காலேஜில் கெமிஸ்ட்ரி சேர்றாங்க. இவர் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருக்கும்போது கல்கட்டா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் யார் அப்படின்னு சொன்னால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அசுதோஷ் முகர்ஜி. அசுதோஷ் முகர்ஜி வந்து மிகப்பெரிய கணித மேதை. அசுதோஷ் முகர்ஜி கணித மேதை மட்டுமல்ல, வைஸ் சான்சலர் வந்து கல்கட்டா யூனிவர்சிட்டி, கணித மேதை, கணித வல்லுனர், அதே மாதிரி கல்கட்டா உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி. பார்த்துடுங்க, கல்கட்டா நீதிபதி, கணித மேதை, இவ்வளவு பெரிய ஆளுமை உள்ளவர் தான் அசுதோஷ் முகர்ஜி. அசுதோஷ் முகர்ஜி யார் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஆளுங்கட்சி, நம்மளுடைய மத்திய அரசை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய பிரதம அமைச்சர் பிஜேபி பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த கட்சி பாரதிய ஜனசங்கம் அப்படின்னு தான் முதல்ல இதை ஆரம்பிச்சது. இந்த பாரதிய ஜனசங்கத்தை ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு பார்த்தா சியாமா பிரசாத் முகர்ஜி. சியாம பிரசாத் முகர்ஜியும் அங்கே வைஸ் சான்சலர் இருந்திருக்காரு. அதான் மிகப்பெரிய விஷயம். சியாம பிரசாத் முகர்ஜியும் வைஸ் சான்சலர் இருந்திருக்காரு. அவர் வந்து இலக்கியத்தில் ரொம்ப ஈடுபாடுடையவர். சியாம பிரசாத் முகர்ஜியினுடைய அப்பா தான் அசுதோஷ் முகர்ஜி. அசுதோஷ் முகர்ஜி துணைவேந்தராக இருக்கும் பொழுதும், சியாம பிரசாத் முகர்ஜி துணைவேந்தராக இருக்கும் பொழுதும், பிசி ரே வந்து அங்கே ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. அசுதோஷ் முகர்ஜி இவருக்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுக்குறாரு. சில சமயங்களில் நீ கல்கட்டா யூனிவர்சிட்டியிலே வந்து நீ வந்து பேராசிரியராக வந்து சேர்ந்து விடு அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அழுத்தங்கள்லாம் கொடுக்குறாரு. அந்த சமயத்தில் அந்த பிசி பிரபலச்சந்திரனுடைய ஒரு 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 எண்ணத்தில் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு மின்னல் அடிக்குது. ஆனால் பெங்காலில் அந்த சமயத்தில் எல்லாருமே லிட்ரேச்சர் ஏதாவது படிக்குது, அதுக்கப்புறம் வக்கீலாக போகுது, அல்லது கிளர்க்காக போகுது, அல்லது வேறு இந்த மாதிரி ரைட்டர் எழுத்தாளர்களாக போகுது. சாதாரண ஒரு கிளர்க்காக போய் மாதம் 25 ரூபா சம்பளத்தில் அப்படி போய் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் பார்க்குறாரு, ஏன் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை, கனவுகள் இல்லாமல் இருக்கிறார்கள், சின்ன சின்ன விஷயங்களில் வெற்றி பெற்றா போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆசைகளை சின்ன சின்ன ஆசைகளாக வைத்திருக்கிறார்கள், ஏன் இவர்கள் மிகப்பெரிய ஆசைகள் கொள்வதில்லை அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இவர் ஒரு எண்ணம். இவர்களெல்லாம் விஞ்ஞானத்தில் ஈடுபடுத்தினா இவங்க பெரிய விஞ்ஞானிகள் ஆவார்கள், இவர்கள் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆவார்கள், இவர்கள் பெரிய வர்த்தகத்தில் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும், இவர்கள் பெரிய செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று மிகப்பெரிய கனவுகளை, நம்ம அப்துல் கலாம் சொல்லுவார்களா, எ ஸ்மால் ட்ரீம் இஸ் அ கிரைம், யூ ஷுட் ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னகே பிரபல சந்திரரை சொல்லார். வங்காளத்தவர்கள் மிகப்பெரிய கனவுகளை காண வேண்டும், மிகப்பெரிய சாதனைகளை. அப்போ இதுக்கு என்னது, தொழில்மயமாக்க வேண்டும், தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும், வங்காளம் முழுவதும் தொழிற்சாலைகள் ஆக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்போ சொல்றாரு, ஏன் வங்காளம் வந்து தொழிற்சாலைகளாக வேண்டும், தொழிற்சாலைகளாக நிரப்பப்பட வேண்டும், மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஏன் வங்காளிகள் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறாரு, அவர் இந்த கிராஃப்ட்னு ஒன்று இருக்குதானே, உனக்கு வேற வேலையே கிடைக்க இல்லையா அப்படின்னு சொல்லி என்னை இன்சல்ட் பண்ணனா, அவனுக்கு ஒரு பதில் சொல்லணும். என்ன சொல்லணும், இந்த யூனிவர்சிட்டி வேலை இல்லாமல் மிகப்பெரிய சாதனைகளை வங்காளிகளால் முடிக்க முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிறது அவனுக்கு காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்னிடம் இருந்தது. அதன் காரணமாகத்தான் நான் சொல்லுகிறேன், பெங்கால் ஷுட் பி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அப்படின்னு. அதனால ஒரு சின்ன ஒரு ஒரு கெமிக்கல் பிளான்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாரு, பெங்கால் ஆரம்பிக்கிறாரு. அந்த பெங்கால் கெமிக்கலுக்கு இருக்க அந்த அந்த பிளான்ட், அந்த தொழிற்சாலைக்கு பேர் பெங்கால் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் ஒர்க்ஸ். அந்த பெங்கால் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் ஒர்க்ஸ் வந்து எந்த வருஷத்தில் ஆரம்பிக்கிறாரு, 1892 ஆரம்பிக்கிறாரு. அப்போ காலேஜ்லேயும் வேலை பார்க்குறாரு, 4:30 மணி வரை காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு 4:30 மணிக்கு மேலே அந்த தொழிற்சாலையில் வந்து அந்த வேலையும் பார்க்குறது. 2 வந்து அயராத உழைப்பு. அதை உழைத்து அந்த பெங்கால் கெமிக்கல்ஸ் எப்படி இருக்கு, அந்த சமயத்தில் கந்தக அமிலம்னு சொல்லக்கூடிய சல்ஃபியூரிக் ஆசிட்டுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருந்தது, தேவை இருந்தது. அந்த சல்ஃபியூரிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவு. அப்போ சல்ஃபியூரிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணி விற்கக்கூடிய சமயத்தில் ஒரு மிகப்பெரிய சங்கடம் வருது. எப்படி வருது, மேலை நாட்டிலிருந்து சல்ஃபியூரிக் ஆசிட் இறக்குமதி செய்யப்படுது.
அந்த இறக்குமதி செய்து அதை விநியோகிப்பவர்கள் தான் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். அவங்க இவருக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கவில்லை. இருந்தாலும் கூட அவர் என்ன செய்கிறாரு, அவர்களோடு போட்டி போட்டு கந்தக அமிலம், சோடியம் கார்பனேட்டு, அப்புறம் கால்சியம் பாஸ்பேட்டு, கால்சியம் சூப்பர் பாஸ்பேட்டு, இதெல்லாம் குறைந்த விலையில் மிகப்பெரிய அளவு இவர் உற்பத்தி செய்து அந்த பெங்கால் கெமிக்கல்ஸ் அப்படிங்கக்கூடிய பெங்கால் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அப்படிங்கக்கூடிய கம்பெனியை மிகப்பெரிய கம்பெனியாக கொண்டு வர்றார். முதல்ல பெங்கால் கெமிக்கல்ஸ் தான் இருந்து, அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் எப்போ ஆரம்பிக்கிறாரு, அதுக்கப்புறம் மருந்துகளும் கூட அவர் உற்பத்தி செய்கிறார். அந்த மருந்து உற்பத்தி செய்யும் போது தான் பெங்கால் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அப்படிங்கக்கூடிய பெயரை மாற்றுகிறாரு. அவர் ஊசி மருந்து, அப்புறம் சோப்பு, அப்புறம் வாசனை திரவியங்கள், கேஃபீன், இந்த மாதிரி நிறைய மருந்துகள் அவர் தயாரிக்கிறாரு. ஒரு விஷயம், மலேரியாவுக்கு கொடுக்கக்கூடிய ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மிக அதிக அளவில் தயாரிப்பது பெங்கால் கெமிக்கல்ஸ் தான். இப்போ கொரோனா வந்த சமயத்தில் அந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் கூட கொடுக்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் நம்மளுடைய டாக்டர்களுக்கெல்லாம் வந்த பொழுது அதிகமான உற்பத்தி செய்தவர்கள் பெங்கால் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அந்த சமயத்தில் என்ன செய்யல, ஆங்கில அரசு இவருக்கு எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கல, இந்த ஃபேக்டரிக்கு எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கல. அப்போ அவர் என்ன செய்தார், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் அவங்க என்ன செய்யிருக்காங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி சப்ளை அவங்க உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு டிவைஸ் ஒன்று செய்து அதன் மூலமாகவே அவங்க எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த அந்த ஃபேக்டரியை தொழிற்சாலையை இயக்கினார்கள். அதே மாதிரி அந்த தீ அணைக்கக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அதை எப்படி அவங்க சந்தைப்படுத்தினார்கள் என்றால் ஃபயர் கிங் அப்படின்னு சொல்லி அதை சந்தைப்படுத்தினாங்க. அது இந்தியாவில் மிகப்பெரிய அளவு வெற்றியாக இருந்தது. அப்போ பையங்களுக்கெல்லாம் இந்த கெமிஸ்ட்ரியில் ஒரு ஆசையை கொண்டு வருவதற்காக வேண்டி அங்கே சோதனை சாலையில் செய்யப்பட்ட வாசனை திரவியங்கள் அவர் எப்பவுமே பாக்கெட்டில் வச்சுருப்பார். ஒவ்வொரு காலேஜுக்கு அப்புறம் அந்த பையங்களை சொல்லி ஸ்மெல் பண்ணி பாரு அப்படின்பா. அந்த நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படி முகர்ந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்பா. நல்ல முகர்ந்து பார்த்தோன்னா அப்படி நல்ல மனம் வருதா, ஆமாம் நல்ல மனம், நல்ல நறுமணமாக இருக்கிறது பார்த்தியா, இந்த நறுமணத்தை கொண்டு வந்தது பூல இருந்து இல்லை, இது நாங்களாக சோதனை சாலையில் செய்தது, அதுதான் விஞ்ஞானம், அதுதான் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இளம் வயதில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு கூட வேதியியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தியவர் டி.சி. சந்தர் ரே. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்தார், இந்த பெங்கால் கெமிக்கல்ஸ் மட்டும் இருந்தால் போதாது, பெங்கால் பாட்டரிஸ் மண்பாண்டம், பெங்கால் கேனிங் அண்ட் கான்டினன்ஸ், பெங்கால் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், பெங்கால் சால்ட் மேனுஃபேக்சரிங், பெங்கால் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பல தொழிற்சாலைகள், பல பேப்பர்களை இது பண்ணது, பாட்டரி அப்படின்னு சொல்லி பெங்காலை பொறுத்தவரை முதலாக ஒரு தொழில் புரட்சியை கொண்டு வந்தது நம்முடைய ஆச்சாரியா ப்ரொஃபசர் சந்தர் ரே. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, இது மட்டும் போதாது, நாம இது கப்பல்களும் விடணும் அப்படின்னு சொல்லி பெங்கால் ஸ்டீம் நேவிகேட்டர் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்தால இவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து இவரும் கூட சேர்ந்து ஆச்சாரியா ப்ரொஃபசர் சந்தர் ரே காட்டன் மில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் தொழிற்சாலையும் இவ்வளவும் செய்து அவர் மகாத்மா காந்தியினுடைய காதி நிறைய காதி, அதாவது அந்த காதி அந்த சுவராஜ்யா இருக்குது அவங்களுடைய அந்த காதி இண்டஸ்ட்ரி, அந்த கிராம இண்டஸ்ட்ரி, கிராம தொழில், அதுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தார். அவருடைய வருமானங்களில் அதிகமான அளவு வருமானத்தை அவர் காதியை பிரபலப்படுத்தலை, எல்லா இடங்களுக்கும் காதியை பிரபலப்படுத்தி நாம் சுயசார்பு உடையவர்களாக ஆக வேண்டும், நம்முடைய உற்பத்தியில் சுயசார்பு அடையவர்கள் ஆகும் பொழுதுதான் நம்மளால் ஆங்கிலேயர்களை நாம் எதிர்க்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்மானமான எண்ணம் அவற்றை அவர் ஒரு விஞ்ஞானி, சோதனை சாலையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானி, ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை நடத்தக்கூடிய ஆளுநர். ஆனாலும் கூட அடிமனதில் அவர் ஒரு இந்திய நாட்டையும் இந்த தாய் நாட்டையும் இந்திய நாட்டில் மக்களையும் அதிகமாக நேசித்த ஒரு மனிதன் பேசி. அதனால தான் அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த காலத்திலேயே நிறைய அரசியல் கூட்டங்களிலும் கலந்து கொண்டார். அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் யாரு, கோகலே, கோபாலகிருஷ்ண கோகலே, சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தரஞ்சன் தாஸ் மிகப்பெரிய வக்கீல்,
அந்த சித்தரஞ்சன் தாஸ் தான் நம்முடைய அரவிந்த கோஷ் அவர்கள் அநியாயமாக, கள்ளத்தனமாக, திருட்டுத்தனமாக ஆங்கில அரசு அவர் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்ட பொழுது அவருக்காக வாதாடி அவரை விடுதலை வாங்கி கொடுத்த அரவிந்த கோஷனுடைய பள்ளி சக தோழர் சித்தரஞ்சன் தாஸ், கோகலே, சுரேந்திரநாத், சுபாஷ் சந்திர போஸ் எல்லோரும் தோளோடு தோளோரசி நடந்தவர் நம்முடைய பிசி ரே, பிரபல்ல சந்தர் ரே. அதனால கோகலே கூட அவர் சொல்லுவாராம், இவர் வந்து விஞ்ஞானியா அல்லது இவர் ஒரு ஆன்மீகவாதியா அல்லது ஒரு அரசியல்வாதியா எல்லோரும் சேர்ந்தவர்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு எல்லா விஷயங்களையும் தன்னுடைய ஈடுபாட்டை செலுத்தியவர் ஆச்சாரியா பிரபல்ல சந்தர். அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் இப்படி போல அந்த அரசியலெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களே, இதனால் உங்களுடைய விஞ்ஞானத்திற்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய நேரம் விரயமாகாதா அப்படின்னு சொல்லும் பொழுது, விஞ்ஞானம் காத்திருக்க முடியும், ஆனால் நம்மளுடைய விடுதலை என்பது, சுதந்திரம் என்பது காத்திருக்க முடியாது. சயின்ஸ் கேன் வெயிட் பட் நாட் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒரு தேசப்பற்று அவர்கிட்ட மிக அதிகமாக இருந்தது. இவர் முதல்ல மகாத்மா காந்தி கல்கத்தாவில் பேசிய முதல் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணது, அதை செயல்படுத்தினதே பிரபல்ல சந்தர் ரே. அவருடைய பணத்தை கொண்டு அவருடைய பையன்களை எல்லாம் வச்சு தான் அவர் அந்த கூட்டத்தை நடத்தினார். கோகலே எப்பவுமே அவர் சொல்லுவார், இவர் ஒரு பொலிட்டிக்கல் செயின்ட், ஒரு அரசியல் சன்னியாசி, துறவி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் சன்னியாசி, சயின்டிஃபிக் செயின்ட், விஞ்ஞான சன்னியாசி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏன்னா அவர் கல்யாணமே பண்ணலை, பேச்சுலராக இருந்ததுனால அவர் எப்படி சும்மா சந்தோஷத்தோட நகைச்சுவையோடு அவர் கோபாலகிருஷ்ண கோகலே பேசுவாராம். அவர் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அவரை யார் இவரை இவ்வளவு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணது, இந்தியா முன்னேற வேண்டும், ஆன்மீகத்தில் நம்ம ரொம்ப இருக்கிறோம், நம்மளுடைய வேர் நம்மளுடைய ஆழமான வேர் நமக்கு இருக்குது, நம்மளுடைய பெரிய கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்கள், மிகப்பெரிய பாரம்பரியம் நமக்கு இருக்கிறது, ஆனாலும் கூட நாம் விஞ்ஞானத்திலும் நாம் சாதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதற்கு இவர் யார் இவருக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்தது, யாருனால இவருக்கு இந்த கவரப்பட்டார் அப்படின்னு சொன்னால் சுவாமி விவேகானந்தா. சுவாமி விவேகானந்தாவை எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் ஒரு சயின்டிஃபிக் மாம், ஒரு விஞ்ஞான துறவி அப்படிம்பாங்க. சுவாமி விவேகானந்தருடைய தூண்டுதலினால் தான் டாடா இங்கே டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஆரம்பித்தார். டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் ஆரம்பிப்பதற்கு முழுமுதற் காரணம் விவேகானந்த சுவாமிகள். அப்போ விவேகானந்த சுவாமிகளுடைய அறிவுரைகள் பார்த்து தான் இந்தியா அரசியல் விடுதலை பெறும் பொழுது நாம் விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய சாதனை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 1921 கொரோனா மாவட்டத்தில் மிகப்பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்தில் இவர் எல்லாத்தையும் ஆச்சாரிய பிரபல்ல சந்தரே தன்னுடைய இந்த சேமிப்பு, தொழிற்சாலையில் கிடந்த வருமானம், நண்பர்களுடைய வருமானம், அந்த காலத்தில் 3 லட்சம் ரூபாயை பிரித்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. நார்த் பெங்கால், வட வங்காளத்தில் 1922 மிகப்பெரிய பெருவெள்ளம். அந்த சமயத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, 7 லட்சம் ரூபாய். அந்த சமயத்தில் 7 லட்சம் ரூபாய் எப்பப்பெல்லாம் பஞ்சங்கள் வருகிறதோ, எப்பப்பெல்லாம் பெருவெள்ளம் வருகிறதோ, எப்பப்பெல்லாம் கலவரங்கள் வருகிறதோ, மிகப்பெரிய பேரிடர்கள் வருகிறதோ, அந்த சமயத்தில் எல்லாம் ஆச்சாரிய பிரபல்ல சந்தர் ரே அவர் எப்பொழுதுமே தயக்கம் காட்டியது கிடையாது. தனது சொத்துக்களை கொடுத்து மக்களை காப்பாற்றுவதற்காக தயக்கம் செலுத்தியது கிடையாது. அதனால தான் அந்த ஆண்ட்ரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் சொல்றாரு, மகாத்மா காந்திக்கு மட்டும் கூட ஒரு பிரபல்ல சந்தரே இருந்த போதும் சுதந்திரம் என்னைக்கும் வாங்கிடலாம், 2 பிரபல்ல சந்தரையே இந்த ஆங்கிலேயர்களால் எதிர்கொள்ள முடியாது, சமாளிக்க முடியாது அப்படிங்கக்கூடியதை வேடிக்கையாக. அந்த சமயத்தில் அவருடைய மொத்த வருமானம், அவர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாரு அவருடைய பணிக்காலத்தில் அப்படின்னு பார்த்தா 5,46,480 ரூபா. ஆனால் பொது சேவைக்காக அவர் செலவழித்தது 4,95,000 ரூபா. 90 விழுக்காடு வருமானத்தை, தன்னுடைய வருமானத்தை மக்களுக்காக, இந்த நாட்டிற்காக, ஏழைகளுக்காக செலவழித்த பிசி ரே ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி மட்டுமல்ல, மிகப்பெரிய மானுடன். அதனால தான் பிசி ரே இன்றும் கூட அவரை
ஒரு விஞ்ஞானியாக மட்டுமல்ல, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு இலக்கியவாதியாக, ஒரு தேச விடுதலைக்காக போரிட்டவராக, அவர் சிறைச்சாலைக்கெல்லாம் போகல, இருந்தாலும் போரிட்டவராக, மக்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் துணை நிற்கக்கூடிய ஒரு ஆபத்து வந்தவனாக, ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர் பிரஃபுல்ல சந்திர ரே. நம்முடைய மாணவர்கள் எல்லாருக்குமே அவருடைய வாழ்க்கை ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய வெற்றியாக இருந்தாலும் கூட எளிமையான வாழ்க்கை, மக்களோடு சகோதர இந்தியர்களை அவருடைய கஷ்டங்களை மனப்பூர்வமாக இதயபூர்வமாக பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு மனிதராக நாம் மாற வேண்டும். இதற்கு அவருடைய வாழ்க்கையை ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும் என்பதை கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி கொள்கிறேன். நன்றி.